அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வாக்களித்த பெருமக்களே, 4ஆம் தேதி வரைக்கும் காத்துருங்க. உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பரபரப்பாக இருக்குது. மூளை முடுக்கெல்லாம், திரும்பிய திசையெல்லாம், பேசுகின்ற ஒரே பேச்சு, கேட்கின்ற ஒரே கேள்வி, யார் ஜெயிப்பாங்க, என்ன நடக்கும், காத்திருங்கள், மே 4 வரை காத்திருங்கள். இது மாதிரி சொல்லணும்னு ஆசையாக இருந்தது, அதனால் சொன்னேன் நான். வாங்க நண்பர்களே, நிறைய விஷயம் பேசலாம். நம்ம மாலி விவகாரத்தை தொடர்ந்து, மறுபடியும் ரஷ்யாவுடைய மிரட்டலை தொடர்ந்து, இந்தியாவுடைய ஒரு சில செய்திகளை பார்த்து மிக அற்புதமான செய்திகளை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வாக்களித்த பெருமக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பதிவு பெரிய ஒரு சண்டை காட்சியோடு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏன்னா இது மாலியில் நடந்தது. மாலியில் JNIM அந்த குரூப், குறிப்பாக தீவிரவாத குழுக்கள் பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க. ரஷ்யானுடைய மெஷினரி குரூப்ஸும் மாலியில் இருக்கக்கூடிய அந்த இராணுவமும் இணைந்து நாட்டை காக்க ஒரு சில பகுதியில் தவறிட்டாங்க. தலைநகரை நோக்கி பெரிய அளவுக்கு முன்னேறாங்க. ஏற்கனவே இந்த JNIM குரூப் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி அமைதியான முறையில் கொஞ்சம் தீர்வு ஏற்படுத்திக்கலாம், நாங்கள் கொஞ்சம் வழிவட்டிங்கன்னா பிடிச்சிக்கிறோம், யாருக்கும் கத்தியின்றி ரத்தமின்றி எந்த சேதாரமுமின்றி நாங்கள் பிடிச்சிக்கிறோம், வழிவிடுறீங்களான்னு கேட்கப்பட்டதற்கு ரஷ்யா தரப்பில் மறுத்துட்டாங்க. ஒரு சில பகுதியை மட்டும் ரஷ்யா கொஞ்சம் பின்னோக்கி வந்துட்டாங்க. இப்போ இந்த ஜுண்டா இராணுவம் என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபடும் போது இந்த இராணுவத்துக்கு தேவையான, அந்த மக்களுக்கு தேவையான டீசல், பெட்ரோல்லாம் தேவைப்படுது. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹைவேல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இடைமறித்து தாக்கல் நடத்துவோம்னு கடுமையான மிரட்டல் கொடுத்துருந்தாங்க இந்த தீவிரவாத குழுக்கள். பட் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போடு நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ பதிவுகளும் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் 2-3 வண்டியை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பதிவுகளும் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஸோ மாலியில் மிக தீவிரமாக சண்டையிட்டு கொண்டு இருக்கிறது. தற்பொழுது தீவிரவாதிகளின் கைகள் வந்து சற்று ஓங்கி தான் இருக்கிறது. பெரிய டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு முறியடிக்க போறாங்கன்றதை பார்த்தலாம் நம்ம. இது மாலியில் நடந்த முழுக்க தற்போதைய காட்சிகள் ஒன்று. அடுத்து நம்ம ஈரான் விவகாரத்தில் போனோம்னா 50 நாட்களாக அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய உடல்கள் இன்னும் அடக்கம் செய்யப்படாமல் அப்படியே வச்சிருக்காங்க. ஏன்னா சப்போஸ் அடக்கம் செஞ்சாங்கன்னா அந்த இடத்த குண்டுகளால் அழிச்சிட்டாங்கன்னா அது நினைவு சின்னமாக இல்லாமல் போயிடும். ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்குன்னு ஒரு கோயில் மாதிரி உருவாக்கணுன்ற ஒரு திட்டத்தில் இருக்காங்க. சப்போஸ் இப்போ வார் சூழல்ன்றதுனால அப்படி உருவாக்குனாங்கன்னா அதை முழுமையாக அழிச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. முழுக்க இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து மறுபடியும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவானால் மட்டும்தான் அயதுல்லா அலி காமேனியுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்படும். பட் 50 நாட்கள் இன்னும் அடக்கம் செய்யப்படாமல் ஈரானுடைய மிரட்டலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ட்ரம்ப் அவர்கள் காலையில் ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னார், நான் தான் உங்ககிட்ட சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக, அதாவது இந்த பைரட்ஸ் கடற்கொள்ளையாக இருக்கிறது நல்ல பிஸ்னஸ். கடற்கொள்ளை அப்படின்னா இந்த மாதிரி கடல் பகுதியில் வர தடை விதிக்கப்பட்ட கப்பல்கள் எல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்து வைத்துக்கொள்வதெல்லாம் வந்து அருமையான பிஸ்னஸ். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப கம்மி தான். அதனால் நாங்கள் தான் வேர்ல்டுலே பிக்கஸ்ட் பைரட்ஸ், நாங்கள் தான் வேர்ல்டுலே மிகப்பெரிய கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரைத்திருக்கிறார். கொக் என்று கொக்கரைத்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். என்ன காரணம்னா, ரொம்ப ஃப்ரீ பிஸ்னஸ் பாஸ், ஃப்ரீ பிஸ்னஸ்ன்றாங்க. அதனால தான் இவருடைய சொன்னதுனால தான் இன்றைக்கி சாயந்தரம் கூட பார்த்தீங்கன்னா இந்த UKMTO என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எமினிகளுக்கு இந்த பக்கம் மேபி சோமாலியாவா இல்லை எமினிக்கல் பண்ணாங்களான்னு தெரியல, ஒரு 80 நாட்டிக்கல் மைலில் சும்மா ஒரு ஃபிஷரிங் போட் மாதிரி தான் 2 போட் வந்தது. திடீர்னு ஒரு கப்பலை தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த கப்பல் இன்னும் முழுமையாக அவங்க கண்ட்ரோலுக்கு போக முடியாமல் ஓரளவுக்கு தடுத்துட்டதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ஷிப்பிங் ஃபிஷ் மாதிரி தான் இருந்தது. பெரிய ஒரு தாக்குதல், அது சேதாரமாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்கன்றாங்க. இப்போ அவங்க என்ன கொக்குன்னு கொக்கரிப்பாங்கன்னா, பாருங்கள், அமெரிக்காவே கடற்கொள்ளையர்களாக இருக்கிறது நல்ல பிஸ்னஸ்ன்றாங்க. அருமையான பிஸ்னஸ்ஸு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நாங்கள் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல முன் வைப்பாங்களா இல்லையா? இப்போ வந்து திருடர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து விட்டாரா ட்ரம்ப் அப்படின்னு நம்ம விவாதிக்கலாம். இன்று இரவு நம்ம தமிழக செய்தி சேனல்கிட்டலாம் சொல்லிடலாம், ஒரு டாபிக் எல்லாம் ஏன்பா கஷ்டப்படுறீங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த எக்ஸிட் போலவே பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இதே 2 டாபிக் போட்டு பண்ண கேட்கலான் இருக்கேன் நான். ஏன்னா அந்த எக்ஸ்தலத்தில் போனால் சும்மா ஆளுக்கு உட்காந்துட்டு அவங்கவுங்க வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அதற்காக சொல்கிறேன் நான். மனுஷன் அடுத்து ஒரு வன்மத்தை கக்கிட்டாரு.
அவ்வளோதான், ஈரான் வார் வந்து ஓவர். அடுத்தது நாங்கள் கியூபாவுக்கு உத்தரவு கொடுத்துட்டோம், கியூபாவை முழுமையாக எங்கள் கண்ட்ரோலில் எடுக்க சொல்லிட்டோம். ஆல்மோஸ்ட் இமீடியட்லி நீங்கள் தாக்கல் நடத்துவீங்களோ நடத்த மாட்டீங்களோ, பேச்சுவார்த்தை நடத்துவீங்களோ நடத்த மாட்டீங்களோ, இனி முழுமையாக எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டாங்க. பட் ஏற்கனவே கியூபாவுடைய பிரசிடென்ட் என்ன சொன்னார்னா, வாங்கப்பா பேசிக்கலாம், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் வாங்க, ஏன் அடிக்கிறேன் தாக்கல் நடத்துகிறேன் பிடிக்கிறேன்ற அதே கொள்கையிலே இருக்கீங்க, கொஞ்சம் விட்டு இறங்கி வாங்க, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் தயார்னு சொல்லிட்டோமா இல்லையான்னாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூட அப்படி தான் சொன்னார். இல்லைங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், பாசிட்டிவாக தான் தெரியுதுன்னாரு. திடீர்னு மனுஷன் இன்னைக்கு என்ன தூக்கத்துலேருந்து இருந்துச்சிட்டாரா என்னன்னு தெரியல, ஓடி வந்து அவ்வளோதான் எனக்கு கியூபாவை நாங்கள் எங்கள் கண்ட்ரோல் எடுக்க போகிறோம் உடனே இன்னைக்கு 11 மணிக்கு கியூபானுடைய பிரசிடென்ட் மிகுல் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லைங்க நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு ஒரு கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கியூபாவில். இனி நாங்கள் எல்லாத்துக்கும் இலக்கவும் தயாராக இருக்குன்றாங்க. பார்க்கலாம் மறுபடியும் ஈவு இறக்கமற்ற தாக்குதல் நடத்து அங்கே கூட மக்களை பிடிக்கிறாங்களா, இல்லை அந்த நிக்கோலஸ் மதுரா அவர்களை தூக்கின மாதிரியும் இவர் தூக்குறாங்களான்னா அது கொஞ்சம் டஃப்பு தான். ஏன்னா இவங்க கொஞ்சம் இது ஸ்டஃப்பு கொடுப்பாங்க ஓரளவுக்கு. பார்க்கலாம் நம்ம பொறுத்து என்ன நிகழ்வு நடக்க போகிறது என்று. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இதுக்கப்புறம் எந்த ஒரு தனிப்பட்ட கப்பலாவது ஈரானுக்கு பே பண்ணிங்கன்னா, டோல் ஃபீஸ் வந்து பே பண்ணிங்கன்னா, அது வந்து கேஷாவோ இல்லை கிரிப்டோ வழியாகவோ இல்லை எம்பசி மூலியமாகவோ இல்லை சேரிட்டபிள் டொனேஷன் ஆகவோ இல்லை அந்த பார்டர் டீல் மூலிமா வேறு எங்கேயாவதோ நீங்கள் எங்கே பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும், நாங்கள் ஓடி வந்து பொருளாதார தடையை விதிச்சிருவோன்றாங்க. நான் அப்போ தான் இந்த மாதிரி டைலாக்லாம் பார்த்த உடனே ஒருவேளை நம்ம எலெக்ஷன் கமிஷனுடைய முழு உத்தரவு வந்து ஈரான் கூட அமெரிக்கா கிட்ட கொடுத்துடலாம் போல். இங்கே வாங்க ஐயா, இங்கே எலெக்ஷன் கமிஷனு இங்கே தடுமாறிட்டு இருக்கு, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அங்கே ட்ரம்ப்போட டைலாக்லாம் பார்த்தா நீ எந்த மூலையில் கொடுத்தாலும் சரி, இந்த பார்டரில் போயிட்டு அசாமல் கொடுத்துட்டு உங்கள் கப்பல் நீங்கள் கடந்து வந்தாலும் சரி, கிரிப்டோ கரன்சி கொடுத்துருங்களாலும் சரி, இல்லை டொனேஷன் வழியில் கொடுத்தாலும் சரி, எந்த வழியில் நீங்கள் பணம் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சி நான் பொருளாதார தடை விதிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போ தான் நினச்சேன் நான், ஏன்னா இங்கே கேட்டால் ஜனநாயக திருவிழான்னுவாங்க. யார் பாஸ், 2 மிகப்பெரிய ஒரு கட்சிகள் பணம் கொடுத்தாங்களா இல்லையா அதை சொல்லுங்கள். வாக்குகள் பெரும்பாலும் விலைக்கு வாங்கப்பட்டதா இல்லையா, 1500 ரூபா, 1000 ரூபாய், 6000, 7000, 8000 இதெல்லாம் மீறி தான் இந்த நடந்த தேர்தல். ஏன்னா திடீர்னு ஏதோ இந்த 4ஆம் தேதி நெருங்க இது சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய சிந்திக்க வேண்டிய செயலுமே கூட. பட் மக்கள் ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்கன்னா எப்போ எனக்கு வர வேண்டிய பணம் என்ன வரலையப்பான்னு உரிமையாக கேட்டு வாங்குறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனை எஸ்கலேட் பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஓவராக பேசிட்டாரு, அதனால தான் நாங்கள் 5000 வீரர்கள் வந்து நாங்கள் திரும்பி வாங்குகிறோம், இன்னும் நாங்கள் அதிகமாக கூட இன்னும் பிளான் பண்ணுறோன்னு ஃப்ரைட் ரைஸ் சொல்லிட்டாரு. வரவா இந்த மாதிரி அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், இதெல்லாம் இந்த ரிசல்ட்டெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான், நீங்கள் கண்டிப்பாக பின்னாடி எடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நான் எதிர்பார்த்தது தான், ஆனால் இருந்தாலும் எங்களை கொண்டு போய்ட்டு அந்த யுத்தத்தில் மட்டும் இதுக்காக கோத்து விட்டுறலான்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை மூலயமா தான் தீர்வு காண்றோன்றாங்க. அதாவது இப்போ கூட அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நேட்டோ நாடுகள் இதனால் ஓடி வந்து ஆதரவு கொடுத்து ஒட்டுமொத்தமாக வந்தாங்கன்னா ஈரான் மீது போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த நொடி வரை நேட்டோ நாடுகள் யார், அவங்க சாதாரண ஆளும் கிடையாது, விடாகண்டன் கொடாகண்டன்கள் தான். நேற்று வரைக்கும் இல்லை, நேற்று இரவு வரைக்குமே யூகே தரப்புலேயே சொல்லிட்டாங்க, ஐயா என்னை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வெட்டினா கூட நான் வெள்ளைக்குடியை தூக்கிட்டு தான் இருக்கணும், அதுக்கு தான் நான் உள்ளாடையை கூட வெள்ளை உள்ளாடையாக போட்டுட்ருக்கிறேன், சமயத்தில் திடீர்னு இப்படி இழுத்துட்டு போய் விட்டுட்டிங்கன்னா கழட்டி காட்டுறது கூட நான் தயாராக இருக்கிறேன், அந்தளவுக்கு நாங்கள் யுத்தத்தில் பங்கு பெறவே மாட்டோம் அப்படின்னு தெளிவாகிறாங்க யூகே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் தெளிவாகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எப்பாடுபட்டாவது அவங்கள கொண்டு வந்து இதில் கலந்து விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக போயிடும்னு நினைக்கிறாரு. அவங்க அதுக்கெல்லாம் அசரவே இல்லை, நீ 5000 பேர் இல்லை 50,000 பேர்த்த கூட திருப்பி வாங்கிக்கோ, எல்லாம் எங்களுக்கு தெரியும் போ அப்படின்றாங்க அவங்க. பார்க்கலாம் இந்த பிரச்சனையில் யார் என்ன எங்கே கொண்டு வராங்கன்றதை பார்த்துடலாம் நம்ம. இருந்தாலும் அமெரிக்கா வந்து என்னதான் தடைகளை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஆச்சா போச்சா ஹோச்சான்னு சொன்னால் கூட, இந்த ஈரான் போரில் வந்து ஃபஸ்ட்டு முதல் நாடு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஏர்லைன், அமெரிக்காவுடைய ஸ்பிரிட் ஏர்லைன் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே அது பெரிய ஒரு திவால் இருந்தது, அந்த திவால் இருந்து சமாளிப்பதற்கு அமெரிக்காவுடைய பட்ஜெட்டில் இருந்தே கொஞ்சம் நிதி ஒதுக்குனாங்க.
இப்போ அதெல்லாம் சமாளித்து வர சமயத்தில் இப்போ விலையேற்றம், இந்த விலையேற்றம் வந்து அவங்களால வந்து சமாளிக்கவே முடியல. மெயினாக ஈரான் யுத்தம் தான் காரணம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணால் தான் அவ்வளோ திவால்னே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது யாருக்கு அடியோ இல்லையோ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. மேசியை முறுக்கிட்டு இருந்தவங்க ஒரு பக்கம் சேவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. சரி, அங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கி ஏர் இண்டியா வந்து 100 ஃப்ளைட்டுக்கு மேலே வந்து கட் பண்ணிட்டாங்க. ஃபியூல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால இனி வருகின்ற காலங்களில் வந்து விமானங்களோட சேவைகள் குறையும், விமான டிக்கெட்டோட ரேட் வந்து அதிகமாகும். அங்கே மட்டுமா பாஸ், உலகமே தடுமாறுது பாஸ், தடுமாறுது கேஸ் விலையால். இன்னைக்கு கூட பாருங்கள், 1000 ரூபாய் பக்கம் விலை ஏற்றினதுனால எல்லா பிஜி ஹாஸ்டல் எல்லாமே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே உடனடியாக விலை ஏற்றிட்டாங்க. அப்படியே இம்மீடியட்டாக அங்கே ஒரு கேஸுக்கு 1000 ரூபாய் ஏற்றினா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் அவங்க 1000 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. பாரு, இப்போ ஒரு 1000 பேர் வசூல் பண்ணுறாங்கன்னா இவங்க எப்படி வசூல் பண்ணலாருக்கெல்லாம் இருக்கிறாங்க. சரி, அவங்க 1000 ரூபாய் ஏற்றினாங்கன்னா இவங்க பிஜி ஹாஸ்டல் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு ஒரு 100-200 ஏற்றினாங்கன்னா பரவாயில்ல. இவங்க உடனே நாங்களும் 1000 ரூபாய் ஏற்றுறேன்றாங்க. அப்போ விலை குறைஞ்சா இவங்க குறைச்சிருவாங்களா? விலை ஏற்றினா எல்லாருமே விலை ஏற்றுறதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் விலை குறைஞ்சா மட்டும் யாரும் குறைக்கிறதுக்கு மட்டும் மனசே வரதில்ல. அதுவுமே ஒரு கூடுதல் தகவல். இந்த போர் யுத்தத்தினால வந்து எங்களுக்கு ஏர்லைனு க்ளோஸ் பண்ணால் கூட நாங்கள் வந்து ஒரு 8.6 பில்லியன் அமெரிக்க டாலர் பக்கம் நாங்கள் ஆயுதங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறோம். அவசரமாக போயிட்டு இறக்க போகிறோம். இஸ்ரேல், கத்தார், குவைத், ஐக்கிய அரபு எமிரகம், UAEக்கு எல்லாத்துக்கும் ஆயுதங்கள் வந்து அர்ஜென்ட் கேஸில் வந்து வாங்குறாங்களாம். ரொம்ப சீக்கிரமாக வாங்குறாங்களாம். வேறு என்ன பாஸ் வேணும் எங்களுக்கு? ஒரு பக்கம் லாஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வியாபாரம் கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கப்பல்களை திருடுவதால், கப்பல்களை திருடி தன் வசப்படுத்துவதால் அது ஒரு வளமான லாபம் அடைந்து கொண்டிருக்கிறோம். உலகிலே மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ், வறுத்த பன்றி கொளுத்த லாபம்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லாபம். இப்போ பாருங்கள், ஆயுதங்கள் வாங்கி குவிக்கிறாங்க எங்ககிட்ட. வேற என்ன வேணும் சொல்லுங்கன்றாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் தான், வேறு என்ன வேணுமா ஐயா, சீக்கிரம் இந்த பேச்சுவார்த்தையை முடிங்க, என்னால் தாங்க முடியல. ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஆல்மோஸ்ட் 800 மில்லியன் அளவுக்கு பில் ரீச் ஆகிடுச்சான். அதனால் கொலாப்ஸ் ஆகிற கண்டிஷனாக எக்கானமி வந்து மிகப்பெரிய அளவுக்கு லோவோடு போயிடுச்சான். இருந்தாலும் உங்களுக்கு ட்ரம்ப் நம்பிக்கை வச்சுருக்கிறார், கவலைப்படாதீங்க. ட்ரம்ப் வந்து மனைவி மெலினா அவர்களுக்கு அப்புறம் அதிக பாசமுள்ள ஒரு நபர்கள்னால் அது வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்களும் ஆஷிப் முனீர் அவர்கள் தான். அது ஒவ்வொரு முறையும் ஆஷிப் முனீர்னு சொல்கிறத விட த கிரேட்டஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் ஆஷிப் முனீர் அப்படின்னு தான் பேசுகிறாரு. அதை வச்சு நம்ம சொல்லலாம் நம்ம. அதனால் கவலைப்படாதீங்க அமெரிக்கா, கொஞ்சம் பாகிஸ்தான் அங்கே போனீங்கன்னா லைட்டாக நீங்கள் ஃபண்டிங் வாங்கிக்கலாம், சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு, நடுநிலை வேறு வைக்கிறீங்க, அதுக்காகவாது கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு? கண்டிப்பாக கிடைக்கும், போங்க, வருத்தப்படாதீங்க. அடுத்து லெபனானில் ஒரு 9 கிராமங்களுக்கு மேலே கிராமங்களில் டவுன் எல்லாத்தையும் சேர்த்தி எவ்வளோ சீக்கிரம் வெளியேற முடியுமோ ரொம்ப அர்ஜென்ட் கேஸாக வெளியேற சொல்கிறாங்க. ஹிஸ்புல்லாவை டார்கெட் வைப்பதற்காக. உங்களுக்கு ஒரு சில பதிவுகளை காட்டுறேன் நான், இந்த வீடியோ பதிவுகள் பாருங்கள். இன்னைக்கு காலையிலேருந்து நடத்தப்பட்ட தாக்குதல், இன்னும் அதிகமான தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முழுமையான உங்களை பதிவுகளை இரவு பதிவில் சொல்கிறேன். சற்று லெபனானுடைய தாக்குதல் மிக அதிகமாக இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஒரு 4 நாளைக்கு முன்பு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னார்னா, கிரிமியாவில் இருந்து எங்களிடம் திருடப்பட்ட கோதுமைகள் இஸ்ரேல் மட்டும் வாங்கவில்லை, துருக்கி வாங்குகிறது, இன்னும் ஒரு சில நட்பு நாடுகள் வாங்குகிறது. துருக்கி இந்த அளவுக்கு எங்களுக்கு துரோகம் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன் போடக்கூடாத பொருளாதார தடைகள், நம்மளாம் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக பேசினோம். ரெண்டு சாமி கோட்டசாமிக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சோம் நான். அப்புறம் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி கோட்டசாமி கிளம்பி இங்கே துருக்கிக்கிட்டு போயின்கிறார். எதுக்குன்னா எரடகன் அவர்கள்ட்ட கை கொடுத்த தலைவரே, அமெரிக்கா வேறு அந்த வான் தடுப்பு சாதனங்கள் கொஞ்சம் குறைக்கிறத நிறுத்திட்டாங்க, நீ பார்த்து ஏதாவது ஒன்று உதவி செய்ய முடியுமா, இல்லை ஏதாவது பண்ண முடியுமா தலைவரே அங்கன்னு பேசியிருக்காங்க. ஒருவேளை துருக்கியை காப்பாற்றுவதற்காக போயிருக்கிறாரான்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும். ஏன்னா துருக்கிக்கு ஆயுதங்கள் மீதி எல்லாம் தேவைப்பட்டால் கூட கொடுப்பாரு, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். எதுக்காக போனார், என்ன நடந்தது என்று இரவு பதிவில் பார்க்கலாம், இல்லை நாளை பதிவில் சொல்லி விடுவார்கள். இருந்தாலும் ஜெலன்ஸ்கிக்காக இன்னொரு வீடியோ பதிவு வெளியிடுறேன். தொடர்ந்து ஆட்களை தேடி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓடி அங்கே பாரு ஒருத்தர் டவுசர் போட்டு போகிறாரு, பேண்ட்டை போட்டு போகிறாருன்னு. இப்போ உக்ரைனுடைய வீதிகளில் வந்து ஆண்கள் போனாவே பிரச்சனையாம், கொண்டு போயிட்டு இராணுவத்தில் சேர்த்து விட்டுறாங்க. அதனால் நிறைய ஆண்கள் பெண்கள் வேடமிட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற கூடுதல் தகவலும் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கிறது. என்னதான் ஒரு நாடை காப்பாற்றுவதற்கு மக்களும் இணைந்தால் மட்டும்தான். இது ரொம்ப நாள் நீடிக்காது இல்லை, அதுவுமே ரொம்ப முக்கியம் இல்லை. ஜெலன்ஸ்கி சீக்கிரமாக உணர்ந்துருவார்னு நினைக்கிறேன் நான்.
இந்தியனுடைய ஒரு 3 தகவல். அக்னி 6 ICBM இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் கவர்மெண்ட் கிளியரன்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒப்புதல் கிடைச்சிருன்றாங்க. அடுத்த DRDO வந்து ரேஞ்ச் வந்து 10,000 12,000 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ரேஞ்ச் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம 6 8 வரைக்குமே ரீச் பண்ணிட்டோம். அடுத்து 10 12 வரைக்கும் DRDOட ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் தயார் நிலையில் இருக்கிறது. ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா சரி, டெஸ்டிங் 1 இயரில் நம்ம அச்சீவ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டில் ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு ஏர்போர்ட் ஒன்று உருவாக்குறாங்க, ஒரு பெரிய டவுன்ஷிப் ஒன்று உருவாக்குறாங்க, 450 மெகாவாட் பவர் பிளான்ட்டையும் உருவாக்க போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு இந்தியாவுடைய எக்கானமி ப்ளஸ் மிலிட்ரி ப்ரெசன்ஸ் வந்து இண்டோ பசிபிக்கில் மிகப்பெரிய அளவுக்கு நிலைநிறுத்துவதற்கான ஒரு ப்ராஜெக்டுக்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. நான் இது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரீ வீடியோ கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து 3000 வீரர்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம வீரர்கள் போயிட்டு அங்கே ஆர்டிக் பகுதி இருக்கு இல்லையா, ஆர்டிக் பகுதியில் பயிற்சிகளை மேற்கொள்கிறது. அவங்க இங்கே வந்து இந்தியன் ஓஷனில் பயிற்சிகளை மேற்கொள்கிறது. ஸோ 2 நாடுகளும் கலந்து பயிற்சிகளை மேற்கொள்கிறதுனால பெரிய அளவுக்கு ஒரு கிராண்ட் அக்சஸாக பார்க்குறாங்க. அது இல்லாமல் ஆயுதங்கள் மீது எல்லாமே நம்ம ஏற்றுமதி இறக்குமதி வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணுறது ஒரு கூடுதல் தகவலாக வந்து சொல்கிறாங்க. எங்கள் மிசோரமில் வந்து ஃபைனலாக கடைசி ஒரு டெரரிஸ்ட் குரூப்பும் வந்து ஆயுதங்களை கொடுத்து சரண்டராக இருக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் மிசோரம் வந்து எந்த ஒரு இந்த சின்ன சின்ன குழுக்கள் நம்ம டெரரிஸ்ட் குழுக்கள் இல்லாத ஒரு மாநிலமாக வந்து வந்திருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ மிசோரம் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து பார்க்குறாங்க. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்று, கத்தோலிக் சர்ச்சு ஒன்று ஃப்ரான்ஸில் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. 15வது சென்ச்சுரியிலிருந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சர்ச் இது. யார் எதிரிகள் தீ வைத்தார்களா என்று தெரியவில்லை. பெரிய அளவுக்கு சம்பவம் பெருசாக இருக்குது. இந்த சர்ச் நேற்று பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே காலின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு நினைவு சின்னமாக இருந்த ஒரு சர்ச்சை பற்றி எரிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஆல்மோஸ்ட் ஐரோப்பா வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க C டைப் பின். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, அது ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, எந்த மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே சார்ஜருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே சேல்ஸ் பண்ண முடியும். எங்கே? ஐரோப்பாவில் C டைப் சார்ஜர் நீங்கள் கொண்டு வரணுன்னாங்க. இல்லைனா நீங்கள் சேல்ஸ் பண்ணாதீங்கட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்கும் ஒரு சார்ஜர், ஆப்பிளுக்கா ஒரு சார்ஜர், இதுக்கா அந்த சார்ஜர். ஏன்னா இது எல்லாமே பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா கழிவுகள் அதிகமாகுதுன்றாங்க. சார்ஜ் போகிறது ஒரே ஒரு கான்செப்ட் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. இன்க்ளூடிங் லேப்டாப்புக்கு சேர்த்து சொல்கிறாங்க C டைப் சார்ஜர் கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏப்ரல் 28 அமலுக்கு ஆகிறது. இனி எல்லா நாடுகளும் இது கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அது ஒரு சார்ஜரை நம்ம பேக்கெட்டில் தூக்கிட்டு சுற்றுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜர் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் கழிவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK சேனல். நன்றி, வணக்கம்.